Venkatesh and I will be your host for this wonderful program. Hey, wait, I'm going to share the stage with you. Let me introduce myself. My name is Agaragan. We have such a special day planned for you all, filled with dances, acting and much more. But before we start, let's begin by seeking blessing for a successful and joyful program. So, to set a peaceful and happy tone, let's all come together for a prayer song. I would like to invite our choir to come forward and lead us in the prayer. Ganapati, 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 Gajamuga, Kadavulam, Karunai Kadal, Ganapati, Gajamuga, Kadavulam, Karunai Kadal, Ganapati, Gajamuga, Kadavulam, Karunai Kadal, Ganapati, Ganapati, Ganapati. Evening everyone, it is a pleasure to welcome you all to the Kitty Bash of Class 3. A hearty welcome to our Honorable Chairman, beloved correspondent, Principal, Vice Principal, Coordinators, teachers, parents and my dear friends. Today we celebrate the hard work and dedication of our students who have put in countless hours to prepare for this moment. Their creativity and enthusiasm are truly inspiring and I am confident that you will enjoy the performances that we have lined for you. So let's make this a memorable day. Once again, I welcome you all for a day filled with lots of fun. நம்பளி குச்சி விஜயநகர வாசிகள் இதை கண்டு அனைவரும் மகிழுங்கள். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலுக்கு ஏற்ப ஆட்சி செய்தவரும் ஆந்திர போஜன் கன்னடராஜ ராம ரமணன் என்று சிறப்பிக்கப்பட்ட விஜயநகர பேரரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கிருஷ்ணதேவராயர். அவரின் அரசவையில் புத்தி கூர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தெனாலிராமனின் நிகழ்வுகளை பற்றி இங்கு காணலாம். ஒரிசா நாட்டின் மேல் கிருஷ்ணதேவராயர் படையெடுத்துச் செல்லுதல். வெற்றி 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 விஜயநகரத்தின் மகத்தான மாபெரும் வெற்றி. வெற்றி 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 விஜயநகரத்தின் மகத்தான மாபெரும் வெற்றி. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜகுலத்திலக மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வரார் வரார் வரார். வட இந்தியாவில் வெற்றி கொடி நாட்டிய மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் புகழ் வாழ்க 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 வாழ்க. வணக்கம் அமைச்சர்களே, இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். இந்த வெற்றி மிகவும் மகத்தான மறக்க முடியாத வெற்றியாகும். ஆகையால் இதை கொண்டாட வேண்டும். என்ன செய்யலாம் கூறுங்கள். மன்னா, இந்த மகத்தான வெற்றியின் நினைவாக நம் விஜயநகரத்தின் நடுவே ஒரு நினைவு தூணை வைக்கலாம். அதில் பல சிற்ப வேலைப்பாடுகளையும் செய்யலாம். ஆஹா, அமைச்சர் சொல்வது மிகவும் நல்ல யோசனை. இப்போதே கைதேர்ந்த சிற்பி
சுந்தரவர்மாவை அழைத்து கலைநயமிக்க நினைவு தூணை அமைக்க சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னரின் ஆணைப்படி சிற்பி சுந்தரவர்மா நினைவு தூண் அமைக்கும் பணியை தொடங்கிவிட்டார். இவ்வாறு இரவும் பகலுமாக தூணின் சிற்பங்களை கலை நயத்தோடு செதுக்கினார். நினைவு தூணின் திறப்பு விழாவிற்கு மன்னர் தன் அமைச்சர்களுடன் வருகை புரிகிறார். விஜயநகரமே விழா கோலம் பூண்டது. மக்களே, மற்ற மந்திரி பிரதானிகளே, இந்த நினைவு தூண் நம் வெற்றியின் அடையாள சின்னம். இதை எல்லோரும் மதித்து பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் மன்னா. வாருங்கள் அனைவரும், இம்மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம். மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வரார் வரார் வரார். வணக்கம் அமைச்சர்களே. இந்த அருமையான நினைவு தூணை கலையழகு நிறைவு செய்த சிற்பி சுந்தரவர்மாவிற்கு நான் பரிசினை வழங்கப் போகிறேன். சிற்பியே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். மன்னா, இந்த சிற்பத்தை செதுக்கும் பணியை என்னிடம் தாங்கள் கொடுத்ததே மிகப்பெரிய வெகுமானம். அதுவே அதிகம். மேற்கொண்டு பரிசுகளை நான் விரும்பவில்லை. அப்படி சொல்லாதீர்கள். ஆசைக்காக நீங்கள் எதையாவது கேட்கத்தான் வேண்டும். மன்னா, இந்த பை நிறைய உலகில் விலை மதிக்க முடியாத பொருளை நிரப்பித்தாருங்கள். விலை மதிக்க முடியாத பொருட்களா? வைரம், வைடூரியம், எத்தனை வேண்டுமானாலும் கேளுங்கள். பை நிறைய தருகிறேன்.
உங்கள் கலை திறமைக்கு எவையும் ஈடாகாது. மன்னா, நீங்கள் குறிப்பிட்டவை எல்லாம் இந்த உலகில் விலை மதிக்க முடியாத பொருட்கள் அல்ல. அவைகளுக்கும் விலை உண்டு. ஆனால் நான் கேட்கும் பொருள் நீங்களே கண்டுபிடித்து கொடுப்பதானால் நான் பெற்றுக்கொள்கிறேன். மந்திரி பிரதானிகளே, உங்களில் யாருக்காவது விடை தெரியும் என்றால் கூறுங்கள். அண்ணா, அது அது வந்து மன்னிக்கவும் அண்ணா, எனக்கு தெரியவில்லை. சரி, இந்த சிற்பி கேட்கும் விலை மதிப்பில்லாத பொருளை கூற தெனாலிராமன் தான் சரியான ஆள். ஆனால் அவர் இன்று இங்கு இல்லையே. ஆகையால் நாளை அரசவைக்கு வாருங்கள். அவரை வரச் சொல்லி நீங்கள் கேட்டதை தருகிறேன். மிகவும் நன்றி. வருகிறேன் மன்னா. மறுநாள் அரசவையில் மன்னரும் மற்றவரும் சிற்பியும் காத்திருக்க தெனாலிராமர் அங்கு வந்தார். வணங்குகிறேன் மன்னா. தெனாலிராமரே, இந்த சிற்பிக்கு உலகிலேயே உயர்ந்த பொருள் வேண்டுமாம். என்னவென்று நீங்கள் தான் கூற வேண்டும். ஆமண்ணா, நேற்றே இங்கு நடந்தவைகள் அனைத்தையும் அறிவேன். கவலை வேண்டாம். சிற்பியே, அந்த பையை கொடுங்கள். சிற்பியே, இந்த பைக்குள் நீங்கள் கேட்ட உலகின் விலை மதிக்க முடியாத பொருட்கள் உள்ளது. பெற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நன்றி. வருகிறேன் மன்னா. இது எப்படி தெனாலிராமரே? வைரத்தையும் வைடூரியத்தையும் வேண்டாம் என்ற சிற்பி எப்படி நீங்கள் கொடுத்த வெறும் பையை வாங்கி கொண்டு சென்றார்? அது வெறும் பை இல்லை மன்னா. சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடி நீதி தவறாமல் ஆட்சி செய்யும் கிருஷ்ணதேவராயர் வாழும் விஜயநகரத்தின் மகிழ்ச்சி காற்று நிரம்பிய பை. மன்னா, இந்த உலகத்தில் காற்று இல்லை என்றால் எந்த ஜீவராசியும் இல்லை. அதுதான் விலை மதிப்பில்லாத பொருளாக அந்த சிற்பி குறிப்பிட்டிருக்கிறார். தெனாலிராமரே, உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு ஈடு இணையே இல்லை. விஜயநகரம் உங்களை அடைய புண்ணியம் செய்திருக்கிறது. இதற்கு தண்டனையாக மன்னா, என்ன கூறுகிறீர்கள்? இனிமேல் ஒரு நாள் கூட உங்களுக்கு விடுமுறை கிடையாது. மன்னா, ஆமாம், நீங்கள் இல்லை என்றால் இந்த அரசவையில் ஒரு காரியம் கூட உருப்படியாக நடப்பதில்லையே. நாங்கள் என்ன செய்வது? தங்கள் சித்தம் மன்னா. மறுநாள் காலை அரசவை கூடியது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வரார் வரார் வரார். வணக்கம் அமைச்சர்களே, அமருங்கள். அமைச்சரே, இன்று என்னென்ன அரசவை பணிகள் உள்ளன? மன்னா, முதலில் நாம் நகர்வலம் செல்ல வேண்டும். பிறகு நம் நாட்டு மக்களின் நடனக்கலை நிகழ்ச்சியை பார்வையிட்டு பரிசளிக்க வேண்டும். மேலும் இறுதியாக விவசாயிகளின் மனுவை பார்வையிட வேண்டும். சற்று பொறு கண்ணே. உன் தந்தையிடமே உன்னை விட்டு விடுகிறேன். பிறகு அவர் உன்னை சமாதானம் செய்வார். ஏன், என்னவாயிற்று ராணி? ஏன் இவ்வளவு கோபத்துடன் வருகிறாய்? எல்லாம் இளவரசரின் அழுகையால் தான் அரசே. காலை எழுந்தது முதல் இதுவரையிலும் அழுது கொண்டே இருக்கிறான். என்னால் சமாளிக்க முடியவில்லை. அரசே, உங்கள் மகனை நீங்களே சமாதானம் செய்யுங்கள். சரி, நீ கோபம் கொள்ளாதே தேவி. சற்று பொறுமையாக எடுத்துரைத்து அமைதியாக. எனக்கு அரசவை பணிகள் ஏராளம் உள்ளன. மன்னித்து விடுங்கள் அரசே, என்னால் இயலாது. ஒரு குழந்தையின் அழுகையை தீர்க்க முடியாதா என்ன? சரி, நீங்கள் அழுகையை நிறுத்துங்கள். பிறகு உங்களது வேண்டுகோளுக்கு ஏற்ப இணங்குகிறேன். சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏன் தங்கம் அழுகிறாய்? என்னவாயிற்று? அழாதே. மன்னா, என்ன? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லும் அமைச்சரே. எப்படியும் நாம் நகர்வலம் தான் செல்ல போகிறோம்.
இளவரசரையும் உடன் அழைத்துச் சென்றார். அவர் பல கடைகளையும் பொம்மைகளையும் பார்த்து தன் அழுகையை நிறுத்தி விடுவார் அல்லவா? இதுவும் நல்ல யோசனைதான். வேலையும் தடைபடாது, குழந்தையும் தன் அழுகையை நிறுத்திவிடும். அமைச்சரே, நகர்வனத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஏற்பாடுகள் எல்லாம் தயாராகத்தான் உள்ளது. இளவரசே, என்னுடன் வா, உனக்கு பொம்மை வாங்கி தருகிறேன். நான் எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு பானை வேண்டும். என்னது, பானையா? இதற்காகத்தான் அழுகையா? இதோ உடனே ஏற்பாடு செய்கிறேன். யார் எங்கே? விரைவாக சென்று பானை ஒன்று எடுத்து வாருங்கள். ஏன் மீண்டும் அழுகிறாய்? என்ன வேண்டும் சொல், தந்தை வாங்கி தருகிறேன். எனக்கு ஒரு யானை வேண்டும். என்னது, யானையா? சரி, யார் எங்கே? நம் பட்டத்து யானையை கொண்டு வாருங்கள். உத்தரவு மன்னா. இளவரசே, இங்கே பார், யானை வந்து விட்டது. எவ்வளோ பெரிய யானை! தும்பிக்கையை பாருங்களே, எவ்வளோ பெரிய வயிறு! குழந்தையின் அழுகை எப்படி நின்று விட்டது பார்த்தீர்களா? இதற்கு போய் ராணி மிகவும் கடிந்து போகிறாள். ஏனப்பா, இப்பொழுது என்ன வேண்டும்? மீண்டும் ஏனடா அழுகிறாய்? இப்பொழுது இந்த பானைக்குள் யானை செல்ல வேண்டும். என்னது, பானைக்குள் யானையா? அது எப்படி முடியும்? பானை உடைந்து விடுமே. இல்லை இல்லை, பானைக்குள் யானை செல்ல வேண்டும். நமது அமைச்சர்களுக்கு ஒரு சோதனை. யார் குழந்தையின் அழுகையை நிறுத்துகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். மன்னா, நான் இளவரசரின் அழுகையை நிறுத்துகிறேன். இங்கே பாருங்கள் இளவரசே, பானைக்குள் யானை சென்று விட்டது. எப்படி பார்த்தீர்களா? இல்லை இல்லை, இந்த பெரிய யானை இந்த பானைக்குள் செல்ல வேண்டும். சற்று நகருங்கள் மங்குனி அமைச்சரே, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, நீங்களும் முயற்சித்து பாருங்கள். என்னது இது, உள்ளே செல்லவில்லையே. மீண்டும் முயற்சிப்போம். நீங்கள் மட்டும் என்னவாம் மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டுகிறீர்கள். தெனாலிராமா, உன்னால் இதனை தீர்த்து வைக்க முடியுமா? உனது சாமர்த்தியத்தை இதில் பார்த்து விடுகிறேன். உங்கள் கட்டளைப்படியே ஆகட்டும் மன்னா. நம்மாலே இழவில்லை. தெனாலிராமன் நன்றாக மாட்டிக்கொண்டான். யானை பாகரே, யானையை சற்று தொலைவில் கொண்டு சென்று நிறுத்துங்கள். சரி அமைச்சரே, இதோ அழைத்துச் செல்கிறேன். இளவரசே, இதோ ஆணைக்குள் யானை வந்து விட்டது. பானைக்குள் யானை, பானைக்குள் யானை.
எப்படி எப்படி இது நடக்கும்? இதை எங்களால் ஏற்க இயலாது. இங்கே நாங்களும் பார்க்கிறோம், கொடுங்கள். என்னிடம் கொடுங்கள், நான் பார்க்கிறேன். வாருங்கள் மன்னா. ஆமாம், பானைக்குள் யானை தெரிகிறது. ஆனால் தெனாலி, இதை எப்படி ஏற்க முடியும்? பானைக்குள் யானை போகவில்லையே. மன்னா, குழந்தை தனது கற்பனையின் இறுதி வரை சென்று உலவும் திறன் கொண்டது. அதன் ஆசையை நிறைவேற்றினால் மட்டும் போதும், அழுகை நின்றுவிடும். அது நிஜமா நிழலா என்பது முக்கியமில்லை மன்னா. நீ மிகவும் திறமையான அமைச்சர் தான் தெனாலி. உனது திறமையை கண்டு மிகவும் மகிழ்கிறேன். உனக்கான பரிசும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். யாரங்கே அந்த பொன்முடிப்பையை எடுத்து வாருங்கள். உனது பரிசை பெற்றுக்கொள் தெனாலி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி மன்னா. நல்லது தெனாலி. அமைச்சரே, அடுத்தது என்ன? மன்னா, அடுத்தது நம் மக்களின் கலை நிகழ்ச்சிதான். தெனாலி, உனது புத்தி கூர்மைக்கு இந்த கலை நிகழ்வை உரித்தாக்குகிறேன். நன்றி மன்னா. பாருங்கள் செல்வம், நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பார்க்க வெளிநாட்டில் இருந்து வித்வான் ஒருவர் விஜயநகரத்திற்கு வருகை தருதல்.
ராஜகுருவே, அங்க பாருங்க, அவரை பார்த்தா பெரிய வித்வான் போல தெரியுது. இருந்தால் இருந்துட்டு போகட்டும், அதெல்லாம் நமக்கு என்ன? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இவரு உங்களை விட பெரிய வித்வானாக இருந்தால் நம்ம தெனாலிராமனை வெற்றி பெற இந்த வித்வானை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? மிகவும் சரி. நீயும் என் கூட இருந்து கொஞ்சம் யோசிக்க தொடங்கி விட்டாய். வாங்க பண்டிதரே, வணக்கம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இந்த ஊருக்கு புதுசா தெரியுறீங்க? ஆமா, நான் இந்த ஊருக்கு முதல் தடவையா வரேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, இந்த தெனாலிராமன் யாரு? யாரு அந்த தெனாலிராமனா? அவர் ரொம்ப பெரிய வித்வான். அட, நானும் தான் பெரிய வித்வான், ரொம்ப புத்திசாலி. சரி, அந்த தெனாலிராமன் என்ன செய்கிறான்? ஆமா, பெருசா என்னத்த செஞ்சுட்டான். மகாராஜா பின்னாடியே போய்கிட்டு இருப்பான். திடீர்னு 2-3 நல்ல யோசனையை சொல்லுவான். உடனே மகாராஜாவனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமா ஆமா, அவனை தன்னைத்தானே புத்திசாலின்னு சொல்லிக்குவான். அப்ப சரி, நான் அவனை இப்போ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். இப்ப நீங்க என்ன அரசவைக்கு உடனே கூட்டிட்டு போங்க. சரி சரி, நிச்சயமாக. என்ன ராஜகுருவே, இவரை கூட்டிட்டு போவோமா? கூட்டிட்டு போவோம். வணங்குகிறேன் மன்னா. இந்த வித்வான் உங்களை பார்ப்பதற்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார். வணக்கம் மன்னா. வணக்கம் மன்னா. இந்த வித்வான் எண்ணற்ற மொழிகளை சரளமாக பேசுவது மட்டும் இல்லாமல் எழுதவும் செய்வார். ஓ, என்ன சொல்றீங்க? ஆமா மன்னா, எனக்கு எண்ணற்ற மொழிகள் தெரியும். உங்க அரசவையில நிறைய பண்டிதர்களும் வித்வான்களும் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன். என் அரசவையில் நிறைய வித்வான்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கும் தாராளமாக என் அரசவையில் இடம் தருகிறேன். நல்லது மன்னா. ஆனால் அதற்கு முன்னாடி உங்க அரசவையில் இருக்கிற வித்வான்களை சோதிக்க விரும்புகிறேன். அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் உங்க அரசவையில் சேர்ந்து கொள்கிறேன். என்ன சோதனை செய்ய போறீர்கள்? என்ன ராஜகுருவே, சோதனைக்கு தயாரா? மன்னா, நான் இப்போ எனக்கு தெரிந்த மொழிகளை சரளமாக பேசிக்கிட்டே இருப்பேன். அதையெல்லாம் கேட்டுவிட்டு என் தாய்மொழி என்ன என்று யாராவது கண்டுபிடித்து சொல்லிட்டாங்கன்னா உங்க வித்வான்கள் எல்லாருமே ஜெயிச்சிட்டதாக நான் ஒத்துக்கொள்கிறேன். சரி, என் அரசவையில் உள்ள வித்வான்களில் ஒரு வித்வான் நிச்சயமாக உங்கள் தாய்மொழி என்ன என்று கண்டுபிடித்து விடுவார். நீங்கள் ஆரம்பிக்கலாம். మీ దేశంలో అందరూ సంతోషంగా ఉన్నారు అని అడిగను. सब कहते हैं कि आप अच्छे राजा हैं. படைத்துறைகளில் அனைத்து சமூக இளைஞர்களுக்கும் வாய்ப்பளித்ததை நான் அறிந்தேன். ತಮಾರು ನಾಮ ಆನ ಕೀರ್ತಿ ಭಾರತ ನಮ್ಮ ಫಲಾಯಿ. ಇಲ್ಲಿ ಕಾಣಸಿಗುವ ಎಲ್ಲ ಗೋಪುರಗಳು ಮತ್ತು ಶಿಲ್ಪಗಳು ಬಹಳ ಸುಂದರವಾದ ನೋಟವನ್ನು ಹೊಂದಿವೆ. ഇവിടെ വന്നതിലും നിങ്ങളെ കണ്ടുമുട്ടിയതിലും എനിക്ക് അതിയായ സന്തോഷമുണ്ട്. மன்னா, என்னுடைய தாய்மொழி என்னவென்று உங்க அரசவையில் உள்ள வித்வான்களால் கூற முடியுமா? என்ன தெனாலிராமரே, இந்த வித்வானுடைய தாய்மொழி என்னவென்று உங்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லையா? ராஜகுருவே, தெனாலிராமன் மாட்டிக்கொண்டார். அப்படி இல்லை மன்னா, வந்திருப்பவர் பெரிய வித்வான் தான். அவருடைய தாய்மொழியை கண்டுபிடிக்கணும்னா அவர் கூட கொஞ்ச நேரம் பழகியே ஆகணும். சரி தெனாலிராமா, தாராளமாக நீ என் கூட கொஞ்ச நேரம் பழகலாம். வாருங்கள், நாம் இருவரும் இந்த விஜயநகரத்தை சுற்றி பார்க்கலாம். அப்ப நீங்களும் என்னுடன் பழகின மாதிரி இருக்கும், நானும் இந்த ஊரை சுற்றி பார்த்தது போல் இருக்கும்.
நிச்சயமா. ஆனால் ஒரு வேண்டுகோள் மன்னரே, நீங்களும் எங்களுடன் வர வேண்டும். சரி, போகலாம். நானும் உங்களுடன் வருகிறேன். மன்னா, நாள் முழுவதும் விஜயநகரத்தை சுற்றி வந்ததில் மிகவும் களைப்புற்றேன். நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு செல்லலாமே. தாராளமாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நிஜமாகவே உங்கள் நகரம் அழகாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது மட்டுமில்லை, என்னுடைய ராஜ்யத்தில் தெனாலிராமன் போல் ரத்தினங்களும் இருக்கிறார்கள். அவருடைய புத்தி கூர்மையும் சாதுரியமும் பாராட்டப்பட வேண்டியதுதான். मारे माँ, मारे भाग्य શું થયું? बहुत दुखे છે, શું કરું? என்னவாயிற்று? பாருங்கள் மன்னரே, உங்கள் புத்திசாலி தென்னாலிராமன் என் காலில் குத்தி விட்டார். பாருங்கள், பெரிய வித்வான் இவ்வளவு சின்னத்தனமாகவா நடந்து கொள்வது? இது கொஞ்சம் கூட சரியில்லை. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். மகா பண்டிதருடைய தாய்மொழி குஜராத்தி தான். அவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். எப்படி கூறுகிறார்? அது எப்படி தெனாலி? மன்னா, ஏதாவது வேதனையோ ஆபத்தோ வந்துவிட்டால் மனிதன் அவனுடைய தாய்மொழியில்தான் வெளிப்படுத்துவான். இவருடைய தாய்மொழியை அறிந்து கொள்ளத்தான் எனக்கு இவரை முள்ளால் குத்த வேண்டியதாயிடுச்சு. ஆம் மன்னா, என்னுடைய தாய்மொழி குஜராத்தி தான். நான் குஜராத் மாநிலத்தில் இருந்துதான் வந்திருக்கிறேன். பிரமாதம் தெனாலிராமா, நீ நிஜமாகவே புத்திசாலிதான். உன்னுடைய புத்திக்கும் சாதுரியத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன். மிக்க நன்றி. அடடா, அருமை அருமை தெனாலிராமா. நான் முன்பு கூறியதைப் போல இந்த அரசவையில் ரத்தினங்களும் இருக்கின்றன என்பதற்கு நீரே ஒரு எடுத்துக்காட்டு. பிரமாதம் தெனாலி. நன்றி மன்னா, மிக்க மகிழ்ச்சி.
for this occasion. I would like to begin by thanking the Almighty God for making today's occasion a huge success. First and foremost, I would like to thank our chairman and correspondent for the guidance and encouragement in our effort. I express my heartfelt thanks to our beloved principal and vice principal for the guidance and encouragement in our effort. I give special gratitude to teachers who have worked hard to ensure that this event becomes a memorable success. I also want to thank the non-teaching staff and parents for their unwavering support. Finally, I thank my friends for the cooperation and contribution. A thankful heart is the foundation of greatness. As we part ways, let us carry on the spirit of gratitude and shine for excellence together. Thank you. For some today's celebrations, let's carry the joy, lessons and inspirations into every new day ahead. May we all continue to grow and succeed.